யூதாஸின் காசினால் யாருடைய நிலம் வாங்கப்பட்டது? குயவன். வயலில் இருக்கிறவன் எதை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன்? வஸ்திரங்கள். தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன் என்று சொன்னவர் யார்? இயேசு. உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் யாரிடம் கேட்டது? புத்தியில்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களிடத்தில். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பின் கர்த்தருடைய தூதன் மரியாள்களிடம் எந்த இடத்தில் பேசினார்? கல்லறை. மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்த நாள் எது? வாரத்தின் முதல் நாள். கெத்செமனே என்ற இடத்திற்கு இயேசு ஏன் சென்றார்? ஜெபம் பண்ண. திரளான ஜனங்கள் வழியிலே எவைகளை விரித்தார்கள்? எதை வழியிலே பரப்பினார்கள்? வஸ்திரங்கள், மரக்கிளைகள். பிரதான ஆசாரியருக்கும் மூப்பருக்கும் இயேசு பதில் கூறாததைக் கண்டு ஆச்சரியப்பட்டவன் யார்? பிலாத்து. இயேசு உயிர்த்தெழுந்த செய்தியை சீஷர்களுக்கு அறிவிக்கச் சென்றவர்கள் யார்? ஸ்திரீகள். ஸ்திரீகளை நோக்கி பயப்படாதிருங்கள் என்று கூறியவர் யார்? கர்த்தருடைய தூதன். பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே என்று எஜமானால் அழைக்கப்பட்டவன் யார்? ஒரு தாலந்து வாங்கியவன். கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. நோவா எங்கு பிரவேசித்தார்? பேழை. எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ! நமக்கு குருவாயிருப்பவர் யார்? கிறிஸ்து. இயேசு ஸ்திரீகளிடம் தமது சகோதரர்களை எங்கே போகும்படி கூறினார்? கலிலேயா. 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் என்னவாகுவான்? கைவிடப்படுவான். ஏலி ஏலி லாமா சபக்தானி என்பதன் அர்த்தம் என்ன? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? உண்மையும் உத்தமமுமான ஊழியக்காரனே என்று பாராட்டப்பட்டவர்கள் யார்? 2 தாலந்து வாங்கியவர்கள். தூரத்திலே இயேசுவுக்குப் பின் தொடர்ந்து சென்றவன் யார்? பேதுரு. மனுஷகுமாரன் வரும்போது யார் எடுக்கப்படுவார்கள்? வயலில் இருவரில் ஒருவன். தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் யார் என பிரதான ஆசாரியர் இயேசுவிடம் கூறினார்கள்? மூத்தவன். உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு எங்கே போவதாக கூறினார்? கலிலேயா. எதன்மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க வேண்டும்? வீடு. ஜனங்களுக்குள்ளே என்ன உண்டாகாதபடி இயேசுவை கொலை செய்யக்கூடாது என்று தீர்மானிக்கப்பட்டது? கலகம். எந்த பண்டிகை நாட்களில் மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார்? பஸ்கா பண்டிகை.
ஸ்தோத்திரப் பாட்டை பாடின பின்பு இயேசுவோடு சீஷர்கள் எங்கே போனார்கள்? ஒலிவமலை. இயேசு திராட்சரசத்தை எதற்கு ஒப்புமைப்படுத்தி கூறினார்? தன்னுடைய இரத்தம். யார் நிமித்தம் முடிவு நாட்கள் குறைக்கப்படுகிறது? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். மற்றவர்களை இரட்சித்தான், தன்னைத்தான் இரட்சித்துக் கொள்ளத் திராணியில்லை என்று கூறியவர்கள் யார்? பிரதான ஆசாரியர், வேதபாரகர், மூப்பர். வீட்டெஜமான் திராட்சத் தோட்டத்தை குத்தகையாக யாருக்கு கொடுத்தான்? தோட்டக்காரர். உலகமுண்டானது முதல் சம்பவித்திராத என்ன அந்நாளில் உண்டாகும்? உபத்திரவம். ஆயத்தமாயிருந்தவர்கள் கலியாண வீட்டிற்குள் பிரவேசித்தவுடன் அடைக்கப்பட்டது எது? கதவு. ஒரு மணி நேரமாவது விழித்திருக்கக் கூடாதா? இயேசு யாரிடம் கேட்டார்? சீஷர்கள். பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக பண்ணப்பட்டுள்ள இடம் என்ன? நித்திய அக்கினி. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையையாவது நாம் அறியாததால் என்ன செய்ய வேண்டும்? விழித்திருக்க வேண்டும். நான் உங்களுக்கு எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று பிரதான ஆசாரியரிடம் கேட்டது யார்? பிலாத்து. மின்னல் எங்கு தோன்றும்? கிழக்கிலிருந்து. காவல் பண்ணப்பட்டவர்களில் பேர் போனவனாயிருந்தவன் யார்? பரபாஸ். அழுகையும் பட்கடிப்பும் உள்ள இடத்தில் தள்ளப்பட்டவன் யார்? பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இயேசு யாரிடம் கூறினார்? சீஷர்கள். 5 தாலந்து வாங்கினவன் எத்தனை தாலந்து சம்பாதித்தான்? 5 தாலந்து. வானத்தின் மேகங்கள் மேல் மனுஷகுமாரன் வருவதை இது முதல் காண்பீர்கள் என்று இயேசு யாரிடம் கூறினார்? பிரதான ஆசாரியன். மனுஷகுமாரன் எந்த தண்டனைக்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார்? சிலுவையில் அறையப்படுவது. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் என்ன அடைவான்? பரிபூரணமும். 10 கன்னிகைகளில் புத்தியில்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களிடம் எதை கேட்டனர்? எண்ணெய் கொடுக்குமாறு. இயேசுவின் இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக கூறியவர்கள் யார்? ஜனங்கள். ஒரு தாலந்தை வாங்கியவன் எஜமானிடம் என்ன கூறினான்? நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும். பரிமள தைலம் தன்மேல் ஊற்றப்பட்டது எதற்கு அடையாளமானது என்று இயேசு கூறினார்? தன்னை அடக்கம் பண்ணுவதற்கு. கசப்பு கலந்த காடியை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தவர் யார்? இயேசு. நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? இயேசுவிடம் கேட்டவன் யார்? பிரதான ஆசாரியன். உறைந்த மழையைப் போல வெண்மையான வஸ்திரம் தரிந்திருந்தவர் யார்? கர்த்தருடைய தூதன். இயேசுவுக்கு குடிக்க கொடுக்கப்பட்டது எது? கசப்பு கலந்த காடி.
பிலாத்துவின் முன் நிற்கையில் பிரதான ஆசாரியருக்கும் மூப்பருக்கும் மாறுத்தரம் கூறாதவர் யார்? இயேசு. சந்தானம் இல்லாதவனுடைய மனைவியை சகோதரன் விவாகம் பண்ண வேண்டும் என்று கூறியவர் யார்? மோசே. யூதேயாவில் இருப்பவர்கள் எங்கு ஓடிப்போக வேண்டும்? மலைகளுக்கு. இயேசு எங்கு ஜெபம் பண்ண சென்றார்? கெத்செமனே. பிரதான ஆசாரியர் யூதாஸ்காரியோத்துக்கு எத்தனை வெள்ளிக்காசுகள் கொடுக்க உடன்பட்டார்கள்? 30. யாருடைய செய்கையின்படி செய்யாதிருக்கும்படி இயேசு சொன்னார்? வேதபாரகர், பரிசேயர். சம்பவித்த காரியங்களைக் கண்டு மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று கூறியவன் யார்? 100க்கு அதிபதி. பிணம் எங்கேயோ அங்கே வந்து கூடுவது எது? கழுகுகள். தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே கொலை செய்யப்பட்டவன் யார்? சகரியா. கர்த்தருடைய தூதன் எங்கு இருந்து இறங்கி வந்தான்? வானத்திலிருந்து. ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள் என்று கூறியவர் யார்? இயேசு. பஸ்காவை ஆசரிக்க இயேசு சீஷர்களை எங்கு அனுப்பினார்? நகரத்தில் ஒருவரின் வீட்டிற்கு. உள்ளவனுக்கு எவ்வாறு கொடுக்கப்படும்? பரிபூரணமாக. தன்னை காட்டிக் கொடுக்கிறவன் பிறவாதிருந்தால் அவனுக்கு என்ன என்று இயேசு கூறினார்? நலம். பரிமள தைலத்தை இயேசுவின் மேல் ஊற்றியவுடன் இது வீண் செலவு என்று கூறியவர்கள் யார்? சீஷர்கள். திராட்சப்பழரசத்தை நவமானதாய் சீஷர்களுடன் இயேசு எங்கே பானம் பண்ணுவார்? பிதாவின் ராஜ்யம். தேவன் யாருக்கு தேவனாயிருக்கிறார்? ஜீவனுள்ளோர். பேதுரு இயேசுவை மறுதலித்தவுடன் என்ன நடந்தது? சேவல் கூவியது. இயேசு அப்பத்தை எடுத்து அதை எதற்கு ஒப்புமைப்படுத்தி கூறினார்? தன்னுடைய சரீரம். குயவனுடைய நிலத்தை வாங்குவார்கள் என்று தீர்க்கதரிசனம் உரைத்த தீர்க்கன் யார்? எரேமியா. இயேசு எங்கே பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள்? எருசலேமுக்குள். அந்த நாளும் நாழிகையும் யாரால் அறியப்படும்? பிதா. நீங்கள் எல்லோரும் என்னிமித்தம் இடறல் அடைவீர்கள் என்று இயேசு யாரிடம் கூறினார்? சீஷர்கள். தேவாலயத்தின் கட்டிடங்களை இயேசுவுக்கு காண்பித்தவர்கள் யார்? சீஷர்கள். 10 கன்னிகைகளில் புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு என்ன எடுத்துக்கொண்டார்கள்? எண்ணெய். தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனமில்லை என்று கண்டவன் யார்? பிலாத்து. குஷ்டரோகியாயிருந்த சீமோனின் வீடு எங்கே இருந்தது? பெத்தானியா. பூமியிலுள்ள சகல கோத்திரத்தாரும் யாருடைய வருகையைக் கண்டு புலம்புவார்கள்? மனுஷகுமாரன்.
ஒரு தாலந்தை வாங்கியவன் எங்கு சென்றான்? நிலத்தை தோண்டி புதைத்தான். நோவாவின் காலத்தில் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? புசித்தும் குடித்தும். மணவாளன் வருகிறார். அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் எப்பொழுது உண்டாயிற்று? நடுராத்திரி. எத்தனை முறை இயேசு சித்தம் ஆகக்கடவது என்று கெத்செமனேயில் ஜெபம் பண்ணினார்? 3 முறை. 30 வெள்ளிக்காசை யூதாஸ்காரியோத்து எறிந்து போட்டது எங்கே? தேவாலயம். உபத்திரவம் முடிந்தவுடன் அந்தகாரப்படுவது எது? சூரியன். இயேசுவின் வார்த்தைகளை நினைத்து மனங்கசந்து அழுதவன் யார்? பேதுரு. நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை கொடுத்தவர் யார்? இயேசுவிடம் கேட்டது யார்? பிரதான ஆசாரியர், ஜனத்தின் மூப்பர். புளிப்பில்லா அப்ப பண்டிகை முடிவில் சீஷர்கள் எதை பாடினார்கள்? ஸ்தோத்திரப் பாட்டு. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பானவர்கள் யார்? வேதபாரகர், பரிசேயர். இயேசுவின் வஸ்திரங்கள் எவ்வாறு பங்கிடப்பட்டது? சீட்டு போட்டு. யாரால் பாழாக்குகிற அருவருப்பு சொல்லப்பட்டது? தானியேல் தீர்க்கதரிசி. அழுகையும் பட்கடிப்புமான இடத்தில் போடப்படுபவன் யார்? பொல்லாத ஊழியக்காரன். வானத்தின் சத்துவங்கள் எவ்வாறு இருக்கும்? அசைக்கப்படும். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் எங்கே கூடி இயேசுவை கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள்? காய்பாவின் அரண்மனை. வானமும் பூமியும் என்னாகும்? ஒழிந்துபோம். கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டவர்களை அழைப்பிக்க ராஜா யாரை அனுப்பினார்? ஊழியக்காரர். பிலாத்து இயேசுவை யாரென்று ஜனங்களுக்கு முன்பாக கூறினான்? நீதிமான். உபத்திரவம் முடிந்தவுடன் எதன் சத்துவங்கள் அசைக்கப்படும்? வானம். கர்த்தருடைய தூதனின் வஸ்திரம் எப்படியிருந்தது? உறைந்த மழையைப் போல. தோட்டக்காரர்கள் அஞ்சுவார்கள் என்று எஜமானால் அனுப்பப்பட்டவன் யார்? தன் குமாரன். எப்பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று ராஜா கூறுவார்? வலது பக்கம். இயேசுவின் வலதுகையில் கொடுக்கப்பட்டது எது? கோல். பரிமள தைலத்தை இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றியது யார்? ஒரு ஸ்திரீ. பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் 30 வெள்ளிக்காசை திரும்பக் கொண்டு வந்தவன் யார்? யூதாஸ்காரியோத்து. இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன் கூறியவன் யார்? பிலாத்து. வேதபாரகர், பரிசேயரிடம் உங்கள் பிதாக்களின் அக்கிரமளவை நிரப்புங்கள் என்று கூறியவர் யார்? இயேசு. தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடி போகிறவர் யார்?
மனுஷகுமாரன் எந்த செய்திகளை கேள்விப்படும்போது கலங்காதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமென்று இயேசு கூறினார்? யுத்தங்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு என்ன கொடுத்தீர்கள்? வஸ்திரம். எஜமானின் குமாரனை தோட்டக்காரர்கள் யார் என்று கூறினார்கள்? சுதந்தரவாளி. எவர்களுடைய வாயினால் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒருக்காலும் வாசிக்கவில்லையா என்று இயேசு கேட்டார். குழந்தைகள் மற்றும் பாலகர். இயேசுவை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கியவன் யார்? பேதுரு. எவர்கள் எழும்பி மக்களை வஞ்சிப்பார்கள்? அநேகங் கள்ளத்தீர்க்கதரிசிகள். நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தாய் என பேதுரு யாரால் குற்றம் சாட்டப்பட்டான்? வேலைக்காரி. இயேசு மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதைக் கண்டு மனஸ்தாபப்பட்டவன் யார்? யூதாஸ்காரியோத்து. தூதர்கள் யாரை சேகரிப்பார்கள்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை. வாசிக்கிறவன் என்ன செய்யக்கடவன் என்று இயேசு கூறினார்? சிந்திக்க வேண்டும். இயேசு தமது ஆவியை விட்டபோது கல்லறை திறந்து யாருடைய சரீரங்கள் எழுந்திருந்தன? பரிசுத்தவான்கள். இங்கே தங்கி என்னுடைய கூட விழித்திருங்கள் என்று சொன்னவர் யார்? இயேசு. எதின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் தேவனுடைய சிங்காசனத்தின் பேரிலும் அதில் வீற்றிருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். வானம். தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு புறப்பட்ட கன்னிகைகள் எத்தனை பேர்? 10 பேர். அந்த நாட்கள் குறைக்கப்படாவிட்டால் என்ன நடக்கும்? ஒருவனும் தப்பமாட்டான். பிரதான ஆசாரியர் இயேசுவை எதினாலே ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து கொண்டான்? பொறாமை. யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்த நகரத்தார் யார்? எருசலேம். இயேசுவின் 2 பக்கத்திலும் அறையப்பட்டவர்கள் யார்? கள்ளர்கள். நாம் நினையாத நாழிகையில் வருபவர் யார்? மனுஷகுமாரன். யாருடைய கண்கள் நித்திரை மயக்கத்தினால் நிறைந்திருந்தது? சீஷர்கள். மனுஷகுமாரனின் வலது பக்கத்தில் நிற்பவர்களாக பிரிக்கப்படுபவர்கள் யார்? செம்மறியாடுகள். தன்னை உயர்த்துகிறவன் என்ன செய்யப்படுவான்? தாழ்த்தப்படுவான். ஆயக்காரரும் வேசிகளும் எங்கே பிரவேசிக்கிறார்கள் என்று இயேசு கூறினார்? தேவனுடைய ராஜ்யம். ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று கேட்டவர்கள் யார்? புத்தியில்லாத கன்னிகைகள். 2 தாலந்தை சம்பாதித்தவனையும் எஜமான் எப்படி அழைத்தார்? உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரன். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறதைப் போல யாருடைய வருகை இருக்கும்? மனுஷகுமாரன். மிகவும் சிறியவர்களில் ஒருவருக்கு உதவி செய்வது யாருக்கு உதவி செய்வது போன்றது? மனுஷகுமாரனுக்கு. பேச்சிலே இயேசுவை அகப்படுத்தும்படி யோசனை செய்தவர்கள் யார்?
பரிசேயர். வேதபாரகர் பரிசேயர் சொல்லுகிறதை செய்யுங்கள் என்று சொன்னவர் யார்? இயேசு. ஜனங்கள் இயேசுவை பிடிக்கும்போது இயேசுவை விட்டு ஓடிப்போனவர்கள் யார்? சீஷர்கள். ஜனங்கள் இயேசுவை யார் என்று எண்ணினார்கள்? தீர்க்கதரிசி. இயேசு யாருடைய வாயை அடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடிவந்தார்கள்? சதுசேயர். கள்ளக்கிறிஸ்து கள்ளத்தீர்க்கதரிசிகளின் அடையாளங்கள் எவ்வாறு இருக்கும்? பெரிய அற்புதங்கள். பிரதான ஆசாரியர் மற்றும் மூப்பர்கள் பட்டயங்களோடும் தடிகளோடும் யாரை பிடிக்க வந்தார்கள்? இயேசு. போகிறேன் என்று சொல்லியும் திராட்சத் தோட்டத்திற்கு போகாதவன் யார்? இளையவன். இயேசுவின் சரீரத்தை பிலாத்துவிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டவன் யார்? அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவரைக் கட்டி யாரிடம் ஒப்படைத்தார்கள்? பொந்தியு பிலாத்து. என்னோடு கூட எதில் கையிடுகிறவனே என்னை காட்டிக் கொடுப்பான்? தாளத்தில். கழுதையின் மேலும் கழுதைக்குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிவருவதை யாரிடம் சொல்ல இயேசு கூறினார்? சீயோன் குமாரத்தி. கொள்வனையும் கொடுப்பனையும் கணக்கில் கொள்ளப்படாதது எப்பொழுது? உயிர்த்தெழுதலில். அநேகர் வந்து என்ன சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. பொய்ச்சாட்சி. காலையில் இயேசு நகரத்துக்கு திரும்பி வருகையில் என்ன உண்டாயிற்று? பசி. பிரதான ஆசாரியரிடம் போய் இயேசுவை காட்டிக் கொடுப்பதாக வாக்கு கொடுத்தவன் யார்? யூதாஸ்காரியோத்து. இயேசுவின் நாமத்து நிமித்தம் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுபவர்கள் யார்? சீஷர்கள். இயேசு யாரை சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றார்? மனுஷகுமாரன். வேதபாரகரும் பரிசேயரும் எங்கே முதன்மையான இடங்களை விரும்புகிறார்கள்? விருந்துகளில். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் இயேசு கூறியது ஏன்? ஒரு கழுதையையும் ஒரு குட்டியையும் அவிழ்த்துக் கொண்டு வர. எத்தனை பொய்ச்சாட்சிகள் இயேசு தேவாலயத்தை இடித்து 3 நாளுக்குள் கட்டுவார் என்று கூறியதாக கூறினார்கள்? 2. விருந்தாளிகளை பார்க்கும்படி உள்ளே பிரவேசித்தவர் யார்? ராஜா. மணவாளன் வெளியில் நிற்கும் மற்ற கன்னிகைகளிடம் என்ன சொன்னார்? உங்களை அறியேன். கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படுவது எது? தேவனுடைய ராஜ்யம். யார் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார்? இயேசு. கல்லறையில் கர்த்தருடைய தூதன் கூறிய முதல் வார்த்தை என்ன? நீங்கள் பயப்படாதிருங்கள். இயேசுவின் வார்த்தைகள் எவ்வாறு இருக்கும்? ஒழிந்து போவதில்லை. பலவீனமுள்ளது எது என்று இயேசு கூறினார்? மாம்சம். இயேசுவின் சிரசுக்கு மேலாக எழுதி வைக்கப்பட்ட வாசகம் என்ன?
இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு. 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி பிலாத்துவிடம் வேண்டிக் கொண்டவர்கள் யார்? பிரதான ஆசாரியர், பரிசேயர். முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழுமனதோடும் யாரிடத்தில் அன்பு கூற வேண்டும்? தேவனாகிய கர்த்தர். இளங்கிளை தோன்றும் மரம் எது? அத்தி. நல்லார் பொல்லாரால் நிறையப்பட்டிருந்தது எது? கல்யாணசாலை. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் எதனால் மடிந்து போவார்கள்? பட்டயம். தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று யாருக்கு கொடுக்கலாம் என்று சீஷர்கள் கூறினார்கள்? தரித்திரர். பரிமள தைலத்தை பயன்படுத்துவதற்கு சீஷர்கள் எதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள்? வீண் செலவு. தன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசித்தவர்கள் யார்? 5 தாலந்து வாங்கியவர்கள். உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று இயேசு யாரிடம் ஜெபித்தார்? பிதா. மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதை விரும்புகிறவர்கள் யார்? வேதபாரகர், பரிசேயர். யாரை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதப்பட்டுள்ளதாக இயேசு கூறினார்? மேய்ப்பனை. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே என்ன ஆவான்? இரட்சிக்கப்படுவான். தன் குமாரனுக்கு கலியாணம் செய்த ராஜாவுக்கு ஒப்பாயிருப்பது எது? பரலோக ராஜ்யம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கூறியவர் யார்? இயேசு. யோவானை விசுவாசித்தவர்கள் யார் என்று இயேசு குறிப்பிடுகிறார்? ஆயக்காரர், வேசிகள். ஆலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். அதில் வாசமாயிருக்கிறவர். உள்ளத்தில் மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறவர்கள் யார்? வேதபாரகர், பரிசேயர். யார் அதிக ஆக்கினை அடைவார்களென்று இயேசு கூறினார்? வேதபாரகரும் பரிசேயரும். தன்னை காட்டிக் கொடுத்தவனை இயேசு எப்படி அழைத்தார்? சிநேகிதனே. தோட்டத்தின் எஜமான் கனிகளை வாங்கி வரும்படி யாரை தோட்டக்காரரிடம் அனுப்பினான்? ஊழியக்காரர்கள். இயேசு பெத்தானியாவில் எந்த குஷ்டரோகியின் வீட்டில் இருந்தார்? சீமோன். வியாதியாயிருந்தேன், என்னை என்ன செய்தீர்கள்? விசாரிக்க. கர்த்தருடைய தூதனை பார்த்ததும் காவலாளர்களுக்கு என்ன ஆயிற்று? பயம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே எதை கொடுக்கும்படி இயேசு சீஷர்களிடம் கூறினார்? ஞானஸ்நானம். ராஜாவின் அழைப்பை அசட்டை பண்ணியவர்கள் யார்? அழைக்கப்பட்டவர்கள். நீதிமார்க்கமாய் மக்களிடம் வந்தவன் யார்? யோவான். மணவாளன் வர தாமதித்த போது தூங்கிவிட்டவர்கள் யார்? கன்னிகைகள்.
எப்பக்கத்தில் நிற்பவர்களை சபிக்கப்பட்டவர்கள் என மனுஷகுமாரன் நினைப்பார். இடது பக்கம். சகல ஜாதிகளையும் சீஷராக்கும்படி இயேசுவால் கட்டளை பெற்றவர்கள் யார்? சீஷர்கள். யாருக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ என்று ஏரோதியர் இயேசுவிடம் கேட்டார்கள். ராயன். இயேசுவை தேசாதிபதியின் அரமனையில் கொண்டு போய் போர்ச்சேவகர் கூட்டம் முழுவதையும் கூடிவரச் செய்தவர்கள் யார்? தேசாதிபதியின் போர்ச்சேவகர். எதன்மேல் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்று வேதபாரகரும் பரிசேயரும் கூறினார்கள்? தேவாலயத்தின் பொன் பலிபீடத்தின் மேலிருக்கிற காணிக்கை. இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை எதன் அருகில் வந்தபோது அழைத்தார்? ஒலிவமலை பெத்பகேயு. சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பவர் யார் என்று இயேசு கூறினார்? மனுஷகுமாரன். 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரை பூமி எங்கும் உண்டானது எது? அந்தகாரம். நம்மில் பெரியவனாயிருக்கிறவன் எப்படி இருக்க வேண்டும்? ஊழியக்காரனாய். திராட்சத் தோட்டத்தை உண்டாக்கி அதை குத்தகையாக விட்டு தூரதேசத்திற்கு போனது யார்? வீட்டெஜமான். இயேசு சீஷர்களை எவ்விடத்திற்கு அழைத்து சென்றார்? கெத்செமனே. பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களும் இயேசுவை என்ன செய்ய வேண்டுமென்று பிலாத்துவிடம் கூறினார்கள்? சிலுவையில் அறைய வேண்டும். யூதாஸ் எறிந்துவிட்ட காசை எதில் போடக்கூடாது என்று பிரதான ஆசாரியர் கூறினர்? காணிக்கை பெட்டி. யாருடைய இரத்தப்பழியெல்லாம் வேதபாரகர் மற்றும் பரிசேயர் மேல் வருமென்று இயேசு கூறினார்? நீதிமான்கள். கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அதன்மேல் எதை போட்டு இயேசுவை ஏற்றினார்கள்? வஸ்திரங்களை. கல்லறையில் ஸ்திரீகள் யாரை தேடினார்கள்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. பாவமன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுவது எது? இயேசுவின் இரத்தம். எஜமான் 5 தாலந்தை சம்பாதித்தவனை எப்படி புகழ்ந்தார்? உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரன். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் யாரை விட்டுவிடும்படி கேட்டுக்கொள்ள பிலாத்துவிடம் ஜனங்களை ஏவிவிட்டார்கள்? பரபாஸ். தாகமாயிருந்தவர்களின் தாகத்தை தீர்த்தவர்கள் யார்? வலது பக்கம் நின்றவர்கள். காவலில் இருந்தேன், என்னை என்ன செய்தீர்கள்? பார்க்க. வாரத்தின் முதல் நாளில் கல்லறையை பார்க்க வந்தவர்கள் யார்? மகதலேனா மரியாள், மற்ற மரியாள். புறம்பான இருளில் என்ன உண்டாகும்? அழுகையும் பட்கடிப்பும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல அன்பு கூறுவாயாக. பிறனிடத்திலும். 5 தாலந்தை வாங்கியவன் எவ்வளவு சம்பாதித்தான்? ஐந்து. சேவல் கூவுமுன் எத்தனை முறை மறுதலிப்பாய் என்று இயேசு பேதுருவிடம் கூறினார்? 3 முறை. யூதேயாவில் இருக்கிறவர்கள் எங்கு ஓடிப்போகக் கடவர்கள்? மலை. யாரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்று இயேசு கூறினார்?
தீர்க்கதரிசி. வழிச்சந்திகளிலே நிற்பவரை கல்யாணத்திற்கு வரவழைக்கச் சொன்னவன் யார்? ராஜா. கழுதைகள் யாருக்கு வேண்டுமென்று சொல்ல இயேசு கூறினார்? ஆண்டவருக்கு. ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று இயேசு கூப்பிட்டபோது அங்கே நின்றவர்களில் சிலர் அவர் யாரை கூப்பிடுகிறதாக நினைத்தார்கள்? எலியா. வழியருகே இருந்த அத்திமரத்திடம் இனி ஒருக்காலும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்கக் கடவது என்று இயேசு ஏன் கூறினார்? இலைகளையன்றி வேறொன்றையும் காணாததினால். யாருக்காக அந்த நாட்கள் குறைக்கப்படும்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக. இயேசுவின் வஸ்திரங்களை பங்கிட்டு சீட்டு போட்டவர்கள் யார்? போர்ச்சேவகர். இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி. யாரை பார்த்து கூறினார்கள்? ஜனங்கள் இயேசுவை பார்த்து. பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த யார் வீட்டிற்கு இயேசு சென்றார்? சீமோன். கர்த்தருடைய தூதனின் வஸ்திரத்தின் நிறம் என்ன? வெண்மை. பரிமள தைலத்தை தன்மேல் ஊற்றியவள் தன்னிடத்தில் எதைச் செய்திருக்கிறாள் என்று இயேசு கூறினார்? நற்கிரியை. அத்திமரம் துளிர்விடும்போது அந்த காலம் எப்படி அழைக்கப்படுகிறது? வசந்தகாலம். பரலோகராஜ்யம் எந்த மனுஷனுடன் ஒப்பிடப்படுகிறது? தன் ஆஸ்திகளை ஊழியக்காரர் வசம் ஒப்படைத்தவன். காய்பா என்பவன் யார்? பிரதான ஆசாரியன். இயேசுவின் போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டவர்கள் யார்? ஜனங்கள். தன் ஆஸ்திகளை ஊழியக்காரர் வசமாய் ஒப்புக்கொடுத்த மனுஷனுக்கு ஒப்பானது எது? பரலோகராஜ்யம். இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டு இருந்தவன் யார்? யூதாஸ்காரியோத்து. கள்ளனை பிடிக்கப் புறப்படுவது போல யாரை பிடிக்க ஜனங்கள் பட்டயங்களோடு வந்தார்கள்? இயேசு. ஊழியக்காரரை பிடித்து அடித்து கொலை செய்தவர்கள் யார்? தோட்டக்காரர்கள். ஊழியக்காரருடைய திறமைக்கு தக்கதாக தாலந்துகள் எவ்வாறு பிரித்துக் கொடுக்கப்பட்டது? 5, 2, 1. வரிக்காசில் யாருடைய சுரூபம் காணப்பட்டது? ராயன். வெள்ளாடுகளை மனுஷகுமாரன் தமது எப்பக்கத்தில் நிறுத்துவார்? இடது பக்கம். நம் எல்லோருக்கும் போதகராக இருப்பவர் யார்? கிறிஸ்து. மனுஷகுமாரன் மகிமையுடன் வரும்போது அவர் ஜனங்களை எவ்வாறு பிரிக்கிறார்? செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பது போல. முடிவு நாளில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் என்ன ஆகும்? ஐயோ. தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன் என்றவர் யார்? இயேசு. வேதபாரகரையும் பரிசேயரையும் இயேசு டாஷ் என்று அழைத்தார். குருடரான வழிகாட்டிகளே. இயேசுவின் ஆத்துமா எதற்கேதுவான துக்கம் கொண்டிருந்தது? மரணம். சந்தானமில்லாத ஸ்திரீயை விவாகம் பண்ணிய சகோதரர்கள் எத்தனை பேர்?
7 பேர். வாரத்தின் முதலாம் நாள் எதை பார்க்க மகதலேனா மரியாளும் சென்றார்கள்? கல்லறையை. நீ யூதரையே ராஜாவா என்று இயேசுவிடம் கேட்டவன் யார்? பொந்தியு பிலாத்து. ஸ்திரீகளுக்கு எதிர்ப்பட்டு இயேசு அவர்களிடம் கூறியது என்ன? வாழ்க. கல்யாணத்திற்கு வர மனதில்லாதிருந்தவர்கள் யார்? அழைக்கப்பட்டவர்கள். பசியாயிருந்தேன், எனக்கு என்ன கொடுத்தீர்கள்? போஜனம். உம்மோடு மரிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றவன் யார்? பேதுரு. ஆண்டவர் எந்நாளில் வருவார் என்று யாரும் அறியாதபடி எவ்வாறு இருக்க வேண்டும்? விழித்திருங்கள். சீஷர்கள் எதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள்? அத்திமரம் சீக்கிரமாய் பட்டுப்போனதினால். அந்நியனாயிருந்தேன், என்னை எவ்வாறு கொண்டீர்கள்? சேர்த்துக். ஜனங்களுக்கு முன்பாக தண்ணீரை அள்ளி கைகளை கழுவிக் கொண்டவன் யார்? பிலாத்து. யாரிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும்? இல்லாதவனிடம். இயேசு எங்கே இராத்தங்கினார்? பெத்தானியா. நடுராத்திரியில் என்ன சத்தம் உண்டாயிற்று? மணவாளன் வருகிறார். சகல ஜனங்களும் யாருக்கு முன்பாகச் சேர்க்கப்படுவார்கள்? மனுஷகுமாரன். பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறவர்கள் யார்? வேதபாரகர், பரிசேயர். யோவான் கொடுத்த ஸ்நானம் யாரால் உண்டாயிற்று என்று இயேசு யாரிடம் கேட்டார்? பிரதான ஆசாரியர், ஜனத்தின் மூப்பர். எது உற்சாகமுள்ளது, எது பலவீனமுள்ளது? ஆவி, மாம்சம். ஆண்டவர் இன்ன நாழிகையில் வருவார் என்று அறியாதபடியால் நாம் என்ன செய்ய வேண்டும்? விழித்திருக்க வேண்டும். இயேசு யாருடன் சேர்ந்து பந்தியிருந்தார்? பன்னிருவரோடு. மின்னலின் பிரகாசம் எங்கு வரைக்கும் இருக்கும்? மேற்கு வரைக்கும். வலுவாய்த்தோனிக்கும் எக்காள சத்தத்தோடு அனுப்பப்படுபவர்கள் யார்? தூதர்கள். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டபோது எதன் திரைச்சீலை இரண்டாகக் கிழிந்தது? தேவாலயம். பாழாக்குகிற அருவருப்பை குறித்து கூறிய தீர்க்கதரிசி யார்? தானியேல். புத்தியில்லாதவர்கள் தீவட்டிகளோடு எதை கொண்டு போகவில்லை? எண்ணெய். விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்று தன் எஜமானை கூறியவன் யார்? ஒரு தாலந்து வாங்கியவன். குச்சி இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்கள் யார்? வேதபாரகர், பரிசேயர். நான்று கொண்டு செத்தவன் யார்? யூதாஸ்காரியோத்து. மனுஷகுமாரனுடைய அடையாளம் எங்கு காணப்படும்?
வானத்தில். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இயேசுவிடம் கேட்டவர்கள் யார்? சீஷர்கள். யார் இயேசுவை 3 முறை மறுதலித்தார்? பேதுரு. முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் இயேசுவை பார்த்து என்னவென்று சொன்னார்கள்? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. சந்திரன் எதனை கொடாமல் இருக்கும்? ஒளி. 10 கன்னிகைகளில் புத்தியில்லாதவர்கள் என்ன எடுத்துக்கொள்ளவில்லை? எண்ணெய். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தாரும் யாருக்கு விரோதமாய் பொய்ச்சாட்சி தேடினார்கள்? இயேசு. ரபி, வாழ்க என்று இயேசுவை முத்தம் செய்தவன் யார்? யூதாஸ்காரியோத்து. மணவாளன் வர காலதாமதம் ஆனபோது கன்னிகைகள் என்ன செய்தனர்? தூங்கிவிட்டார்கள். தங்கள் கிரியைகளை மனுஷர் காணவேண்டுமென்று செய்கிறவர்கள் யார்? வேதபாரகர், பரிசேயர். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். சிலர். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ? பிலாத்துவின் மனைவி இயேசுவை யாரென்று கூறினாள்? நீதிமான். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் எப்படிப்பட்டவர்? ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கல்லறையின் வாசலில் எதை வைத்து அடைக்கப்பட்டிருந்தது? கல். புத்தியுள்ளவர்கள் புத்தியில்லாதவர்களிடம் எங்கே போய் எண்ணெய் வாங்கி வரச் சொன்னார்கள்? விற்கிறவர்கள். தன்னை தாழ்த்துகிறவன் என்ன செய்யப்படுவான்? உயர்த்தப்படுவான். எப்பொழுது நடந்தது போல மனுஷகுமாரனின் காலத்திலும் நடக்கும். நோவாவின் காலத்தில். வேதபாரகர் மூப்பரிடம் தன் அதிகாரத்தை குறித்து சொல்லப் போவதில்லை என்று கூறியவர் யார்? இயேசு. எதை பானம் பண்ணுவதில்லை என்று இயேசு கூறினார்? திராட்சரசம். இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணப்பட்டவன் யார்? சிரேனே ஊரானாகிய சீமோன். கல்லறை வாசலிலிருந்த கல்லை புரட்டித் தள்ளி தூதன் என்ன செய்தான்? அதின் மேல் உட்கார்ந்தான். நித்திய ஜீவனை அடைபவர்கள் யார்? நீதிமான்கள். ஆண்டவரே, நானோ இயேசுவிடம் கேட்டவர்கள் யார்? சீஷர்கள். தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரர் என்று சாட்சியாயிருக்கிறவர்கள் யார்? வேதபாரகர், பரிசேயர். 10 கன்னிகைகளில் புத்தியுள்ளவர்கள் புத்தியில்லாதவர்கள் எண்ணிக்கை என்ன? 5 புத்தியுள்ளவர்கள் 5 புத்தியில்லாதவர்கள். நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டவர்கள் யார்? வேதபாரகர், பரிசேயர். ராயனுடையதை தேவனுடையதை செலுத்துங்கள் என்று இயேசு கூறினார். ராயனுக்கும் தேவனுக்கும். அப்பத்தை எடுத்து பிட்டு இதை வாங்கி புசியுங்கள் என்று இயேசு யாரிடம் கூறினார்? சீஷர்கள்.
யார் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் என்று இயேசு கூறினார். தரித்திரர். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை யாரிடம் அழைத்துக் கொண்டு போனார்கள்? காய்பா. கர்த்தருடைய தூதன் எதை பார்க்கும்படி மகதலேனா மரியாளையும் மற்ற மரியாளையும் கேட்டார்? கர்த்தரை வைத்த இடத்தை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாய் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்பவர்கள் யார்? கள்ளக்கிறிஸ்துக்கள், கள்ளத்தீர்க்கதரிசிகள். புத்தியுள்ளவர்கள் தங்களது எண்ணெயை கொடுக்க மறுத்ததற்கான காரணம் என்ன? போதாது என்று. தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட கன்னிகைகளுக்கு ஒப்பானது எது? பரலோகராஜ்யம். எவ்வளவு காலத்திற்கு பின்னர் எஜமான் திரும்பி வந்தார்? வெகுகாலம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்று ஸ்திரீகளிடம் கூறியவர் யார்? கர்த்தருடைய தூதன். இயேசு எதைச் சொன்னதாக பிரதான ஆசாரியன் கூறினான்? தேவதூஷணம். நீ தேவனுடைய குமாரனேயானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவிடம் கூறியவர்கள் யார்? வழியே நடந்து போனவர்கள். இயேசு தமது ஆவியை விட்டபோது எது அதிர்ந்து எது பிளந்தது? பூமி, கன்மலைகள். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் மற்றும் பூமி அதிர்ச்சிகள் எவைகளுக்கு ஆரம்பம்? வேதனைகள். உங்களை அறியேன் என்று யாருக்கு சொல்லப்பட்டது? புத்தியில்லாத கன்னிகைகள். நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்கதரிசனங்களும் எத்தனை கற்பனைகளில் அடங்கியிருக்கிறது? 2. தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளைக் கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரிக்கிறவர்கள் யார்? வேதபாரகர், பரிசேயர். இயேசுவை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லும்படி காவல் சேவகருக்கு பணம் கொடுத்தவர்கள் யார்? பிரதான ஆசாரியர். இயேசுவை தாவீதின் குமாரன் என்று கூறியவர்கள் யார்? பரிசேயர். இயேசுவை அடித்தவன் யார் என்பதை எதின் மூலம் சொல்லும்படியாக கூறினார்கள்? ஞானதிருஷ்டி. எதற்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும்? சோதனை. கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து சீஷர்கள் என்ன செய்தார்கள்? தங்கள் வஸ்திரங்களைப் போட்டு இயேசுவை ஏற்றினார்கள். என் பிதாவை வேண்டிக் கொண்டால் எத்தனை லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்புவார் என்று இயேசு கூறினார். 12. தாவீது யாரை ஆண்டவர் என்று முன்னமே கூறினார்? இயேசு. தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தவன் யார்? ஒரு தாலந்து வாங்கியவன். தேவாலயத்தின் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் ராதபடி இடிக்கப்பட்டு போகும் என்று கூறியவர் யார்? இயேசு. சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது வருவது எது? முடிவு. மனுஷர் பிரவேசியாதபடி பரலோகராஜ்யத்தை பூட்டி போடுகிறவர்கள் யார்? வேதபாரகர், பரிசேயர். கர்த்தருடைய தூதன் கல்லறையில் யாரிடம் பேசினான்? மகதலேனா மரியாள் மற்ற மரியாளிடம்.
பிலாத்து இயேசுவை எதினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்புக்கொடுத்தான்? வார். சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை மனுஷர் மேல் சுமத்துகிறவர்கள் யார்? வேதபாரகர், பரிசேயர். பிலாத்து நியாயசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனிடத்தில் ஆள் அனுப்பியவள் யார்? பிலாத்துவின் மனைவி. பூமியிலுள்ள சகல கோத்திரத்தாரும் மனுஷகுமாரன் வரும்போது என்ன செய்வார்கள்? புலம்புவார்கள். மோசேயின் ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் யார் என்று இயேசு குறிப்பிட்டார்? வேதபாரகர், பரிசேயர். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஜெபித்தவர் யார்? இயேசு. எங்கே பிரவேசிக்கப் போகிறவர்களை வேதபாரகரும் பரிசேயரும் பிரவேசிக்க விடுகிறது இல்லை? பரலோக ராஜ்யம். தன் சேனைகளை அனுப்பி பட்டணத்தைச் சுட்டெரித்தவன் யார்? ராஜா. வேத வாக்கியங்கள் நிறைவேற தன்னை அர்ப்பணித்தவர் யார்? இயேசு. ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்முடைய தாகத்தை தீர்த்தோம் என்று கேட்டவர்கள் யார்? நீதிமான்கள். கிறிஸ்து இங்கே இருக்கிறார் என்று சொன்னால் என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. தங்களுடைய சீஷரையும் ஏரோதியரையும் இயேசுவிடம் அனுப்பியவர்கள் யார்? பரிசேயர். கனி உண்டாகாதிருக்கக் கடவது என்று இயேசு கூறியதும் அத்திமரம் என்னவாயிற்று? பட்டுப்போயிற்று. உயிர்த்தெழுந்த இயேசு எங்கே போவதாக தூதன் கூறினான்? கலிலேயா. இயேசுவி நிமித்தம் சொப்பனத்தில் வெகுபாடுபட்டவள் யார்? பிலாத்துவின் மனைவி. பிணம் எங்கு இருக்கிறதோ அங்கே எவை கூடும்? கழுகுகள். தேவாலயத்திலே இயேசுவால் சொஸ்தமாக்கப்பட்டவர்கள் யார்? குருடரும் சப்பானிகளும். வானமும் பூமியும் ஒழிந்துபோம், ஆனால் ஒழிந்து போகாதது எது? இயேசுவின் வார்த்தைகள். எப்பொழுது இயேசுவை கொலை செய்யக்கூடாது என்று தீர்மானிக்கப்பட்டது? பண்டிகையில். எவனை குறித்தும் உமக்கு கவலையில்லை என்று இயேசுவிடம் கூறியவர்கள் யார்? ஏரோதியர். ஜனத்துக்கு விரோதமாய் ராஜ்யத்திற்கு விரோதமாய் எழும்பும். ஜனமும் ராஜ்யமும். கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்திறங்கி வரும்போது பூமி என்னவாயிற்று? அதிர்ந்தது. யார் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான்? இயேசுவோடிருந்தவர்களில் ஒருவன். இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று எருசலேமிடம் கூறியவர் யார்? இயேசு. கையுங்காலம் கட்டப்பட்டு கலியாண வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டவன் யார்? கலியாண வஸ்திரம் தரித்திராதவன். திராட்சத் தோட்டத்தில் வேலை செய்ய மாட்டேன் என்று தகப்பனிடம் கூறியது யார்? மூத்தவன். துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கியவர் யார்? இயேசு. நாம் எல்லோரும் சகோதரர்கள் என்று கூறியவர் யார்? இயேசு. கள்ளக்கிறிஸ்துக்களும் கள்ளத்தீர்க்கதரிசிகளும் என்ன செய்வார்கள்?
வஞ்சிக்க முயல்வார்கள். மனுஷகுமாரனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலுமிருந்து கூட்டிச் சேர்ப்பவர்கள் யார்? தூதர்கள். மரியாளுடன் கல்லறையை பார்க்க சென்ற மற்றொருவர் யார்? மகதலேனா மரியாள். உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று இயேசு யாரிடம் கூறினார்? சீஷர்கள். மணவாளன் வந்தபோது என்ன நடந்தது? ஆயத்தமாயிருந்தவர்கள் கலியாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கிவிடப்படும். இயேசு யாரை பார்த்து கூறினார்? எருசலேம். போஜன பாத்திரங்களின் உட்புறம் எதனால் நிறைந்திருக்கிறது? கொள்ளை, அநீதி. அநேகர் இடரலடைந்து ஒருவரையொருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரையொருவர் என்ன செய்வார்கள்? பகைப்பார்கள். இயேசு ஜெபம் பண்ணும்போது சீஷர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? தூங்கினார்கள். ஜனங்களை இரட்டத்தனையாய் நரகத்தின் மகனாக்குகிறவர்கள் யார்? வேதபாரகர், பரிசேயர். யோவான் கொடுத்த ஸ்நானம் பற்றி தங்களுக்கு தெரியாது என்று கூறியவர்கள் யார்? பிரதான ஆசாரியர், ஜனத்தின் மூப்பர். அந்த நாழிகையை யார் தவிர வேறொருவரும் அறியார்கள்? பிதா. பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட அக்கினியில் தள்ளப்படுபவர்கள் யார்? சபிக்கப்பட்டவர்கள். பரலோகராஜ்யம் எதோடு ஒப்பிடப்பட்டது? பத்து கன்னிகைகள். இயேசுவின் சரீரத்தை தான் கன்மலையில் வெட்டியிருந்த புதிய கல்லறையில் வைத்தவன் யார்? யோசேப்பு. இயேசு உயிர்த்தெழுந்த சம்பவம் யாவட்டையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தவர்கள் யார்? காவல் சேவகர். கர்த்தருடைய தூதனின் ரூபம் எதைப்போல இருந்தது? மின்னல். ராஜா வலது பக்கத்தில் நிற்பவர்களை எவ்வாறு அழைக்கிறார்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வேதபாரகரும் பரிசேயரும் மனுஷருக்கு எப்படி காணப்பட்டார்கள்? நீதிமான்கள். தேவனுடைய வல்லமையை அறியாமல் தப்பான எண்ணங் கொண்டவர்கள் யார்? சதுசேயர். பண்டிகை நாளில் விடுதலையாக்கப்பட்டவன் யார்? பரபாஸ். தோன்றும் துளிர் எதன் அடையாளமாக உள்ளது? வசந்தகாலம். வேதபாரகரும் பரிசேயரும் தாங்கள் யாருடைய இரத்தப்பழிக்கு உடன்பட்டு இருக்க மாட்டோம் என்றார்கள்? தீர்க்கதரிசிகள். இயேசுவை பிடிக்க வகை தேடினவர்கள் யார்? பிரதான ஆசாரியர், பரிசேயர். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு எப்படி சத்தமிட்டு கூப்பிட்டார்? ஏலி, ஏலி, லாமா சபக்தானி. கொல்கோதா என்பதன் இன்னொரு பெயர் என்ன? கபாலஸ்தலம். சூரியன் எப்போது அந்தகாரப்படும்? அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடன்.
உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பிரதான ஆசாரியர் பரிசேயரிடம் கூறியவன் யார்? பிலாத்து. பிலாத்து இயேசுவை யாரிடம் ஒப்படைத்தான்? ஜனங்கள். கலிலேயாவிலிருந்து இயேசுவுக்கு ஊழியம் செய்ய வந்திருந்த ஸ்திரீகள் தூரத்திலிருந்து எதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள்? இயேசுவின் பாடுமரணங்களை. யாரை பார்த்ததும் காவலாளர்கள் பயந்தார்கள்? கர்த்தருடைய தூதன். இயேசுவின் மேலங்கி கழற்றப்பட்டு அதற்கு பதிலாக உடுத்தப்பட்டது எது? சிவப்பான மேலங்கி. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளைக் கண்டு கோபமடைந்தவர்கள் யார்? ஆசாரியர், வேதபாரகர். மலையை பார்த்து நீ பெயர்ந்து எதிலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று இயேசு கூறினார். சமுத்திரம். தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். அதில் வாசமாயிருக்கிறவர். வேதபாரகரையும் பரிசேயரையும் இயேசு எப்படி அழைத்தார்? மாயக்காரர். ஒரு தாலந்து வாங்கியவன் அதை எங்கே புதைத்து வைத்தான்? நிலத்தில். யூதாஸ்காரியோத்து தான் எதைச் செய்துவிட்டதாக கூறினான்? பாவம். தீவட்டிகளோடு எண்ணெயை எடுத்துக்கொண்டு போனவர்கள் யார்? புத்தியுள்ளவர்கள். தோட்டக்காரர் சுதந்திரவாளியை என்ன செய்தார்கள்? கொலை செய்தார்கள். 5 கன்னிகைகளுக்கு என்ன இல்லாதிருந்தது? புத்தி. யூதாசின் காசினால் வாங்கப்பட்ட நிலம் எப்படி அழைக்கப்படுகின்றது? இரத்த நிலம். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள் யார்? சதுசேயர். திராட்சத்தோட்டமுடைய மனிதனுக்கு எத்தனை குமாரர் இருந்தார்கள்? 2 பேர். கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனவர்கள் யார்? சீஷர்கள். புத்தியுள்ள கன்னிகைகள் எத்தனை பேர்? 5 பேர். வாசலிலிருந்த கல்லை புரட்டித் தள்ளி அதின்மேல் உட்கார்ந்திருந்தவன் யார்? கர்த்தருடைய தூதன். கழுதையின் மேலும் கழுதைக்குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறவர் யார்? சாந்தகுணமுள்ள உன் ராஜா. ஒருவனை தன் மார்க்கத்தானாக்கும்படி பூமியெங்கும் சுற்றித் திரிகிறவர்கள் யார்? வேதபாரகர் பரிசேயர். வீடு கட்டுகிறவர்கள் என்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. ஆகாதென்று. கர்த்தருடைய தூதனை பார்த்ததும் காவலாளர்கள் என்ன ஆனார்கள்? செத்தவர்கள் போலானார்கள். இயேசுவை என்ன சொல்லி பரியாசம் பண்ணினார்கள்? யூதருடைய ராஜாவே வாழ்க. சேவல் கூவுகிறதற்கு முன்னே இயேசுவை மறுதலிப்பவன் யார்? பேதுரு. இயேசுவிடம் ரபி, நானோ என்று கேட்டவன் யார்? யூதாஸ்காரியோத்து. இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் இடங்களில் யாருடைய செய்கையும் சொல்லப்படும்?
தைலம் ஊற்றிய ஸ்திரீ. ஜனங்களின் வேண்டுகோளின் பேரில் காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனை விடுதலை செய்வது யாருடைய வழக்கமாயிருந்தது? தேசாதிபதி. தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவர் யார்? மனுஷகுமாரன். மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் எதன்மேல் வருவார்? மேகங்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் தணிந்து போவது எது? அன்பு. இயேசுவை கொலை செய்விக்க பிரதான ஆசாரியரும் மூப்பரும் யாரை ஏவிவிட்டார்கள்? ஜனங்கள். இயேசுவை சோதிக்கும்படியாக வந்தவன் யார்? நியாயசாஸ்திரி. திராட்சத்தோட்டத்திற்கு வேலைக்குப் போகிறேன் என்று தகப்பனிடம் கூறியவன் யார்? இளையவன். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு யாரை பார்த்து கூறினார்? பேதுரு. குற்றமில்லாத இரத்தத்தை காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்று கூறியது யார்? யூதாஸ்காரியோத்து. மனஸ்தாபப்பட்டு திராட்சத்தோட்டத்திற்கு வேலைக்குச் சென்றவன் யார்? மூத்தவன். எஜமானின் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அதிகாரியாக வைக்கப்படுபவன் யார்? உண்மையும் விவேகமுமுள்ள ஊழியக்காரன். கர்த்தருடைய தூதனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல ஆனவர்கள் யார்? காவலாளர். அநேகர் எதை தரித்துக் கொண்டு ஜனங்களை வஞ்சிப்பார்கள்? இயேசுவின் நாமத்தை. உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று இயேசு கூறியவுடன் துக்கமடைந்தவர்கள் யார்? சீஷர்கள். என்னுடைய வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது. ஜெப வீடு. கர்த்தருடைய தூதன் எதை தள்ளி அதின் மேல் உட்கார்ந்தான்? கல்லை. செம்மறியாடுகளை எங்கு நிறுத்துகிறார்? வலது பக்கத்தில். மணவாளனோடு கலியாண வீட்டிற்குள் பிரவேசித்தவர்கள் யார்? ஆயத்தமாயிருந்தவர்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறியவர் யார்? இயேசு. என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று யாரினால் கூறப்பட்டது நிறைவேறியது? தீர்க்கதரிசி. அந்நியரை அடக்கம் பண்ண நிலம் வாங்க உதவியது எது? யூதாஸ் எறிந்துவிட்ட காசு. காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனை தேசாதிபதி எப்பொழுது விடுதலை செய்வான்? பண்டிகைதோறும். திருடன் எப்போது வருவான் என்று எஜமான் அறிந்திருந்தால் என்ன செய்வான்? விழித்திருப்பான். கல்லறைக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தியவர்கள் யார்? பிரதான ஆசாரியர், பரிசேயர். எஜமான் ஒரு தாலந்தை வாங்கியவனை எவ்வாறு அழைத்தார்? பொல்லாதவனும் சோம்பலானவன். தன்னுடைய இரத்தத்தை இயேசு எப்படி அழைத்தார்? புது உடன்படிக்கை. சீமோனின் வீட்டில் இயேசு போஜனபந்தியில் இருக்கும்போது ஒரு ஸ்திரீ எதை அவருடைய தலையின் மேல் ஊற்றினாள்? பரிமள தைலம். செம்மறியாடுகள் வெள்ளாடுகள் போல் பிரிக்கப்படுபவர்கள் யார்?
ஜனங்கள் பிரயோஜனமற்ற ஊழியக்காரனை எங்கு தள்ளச் சொன்னார்? புறம்பான இருளில். இயேசுவின் சிரசின் மேல் வைக்கப்பட்டது எது? முள்ளுகளாலான முடி. மனுஷகுமாரன் யாருடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படும் வேளை வந்தது என்று இயேசு சீஷர்களிடம் கூறினார்? பாவிகள். எது உற்சாகமுள்ளது என்று இயேசு கூறினார்? ஆவி. இயேசுவின் வார்த்தைகளைக் கேட்டு தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டவன் யார்? பிரதான ஆசாரியன். நான் ஒரு காலம் இடறலடையேன் என்று இயேசுவிடம் கூறியவன் யார்? பேதுரு. புளிப்பில்லாத அப்பப்பண்டிகையை இயேசுவோடு ஆசரிக்க ஆயத்தம் பண்ணியவர்கள் யார்? சீஷர்கள். காடியில் தோய்த்து இயேசுவுக்கு குடிக்கக் கொடுக்கப்பட்டது எது? கடற்காளான். பரிசுத்த ஆவியினாலே இயேசுவை ஆண்டவர் என்று கூறியது யார்? தாவீது. ஜெபத்திலே கேட்பதெல்லாம் பெறுவதற்கு அடிப்படை எது? விசுவாசம். தீர்க்கதரிசிகளை கொலை செய்து தன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிந்தவள் யார்? எருசலேம். யார் இயேசுவை கன்னத்தில் அறைந்தார்? சிலர். 2 தாலந்து வாங்கினவன் எத்தனை தாலந்து சம்பாதித்தான்? 2 தாலந்து.